Good morning students. Today class la trigonometry la பாத்தீங்கன்னா example 6.19 பார்க்க போறோம். சரிங்களாப்பா? பாருங்க क्वेश्चन படிச்சிட்டு நான் எப்படி சால்வ்க்கு வந்து எழுதணும் பாருங்க. A tower stand vertically on the ground. சரிங்களா? வெர்டிகலினா செங்குத்தாக. ஓகேவா? ஒரு டவர் ஆனது செங்குத்தாக கிரவுண்ட்ல நிக்குதுப்பா. ஓகே புரியுதா பாருங்க. நெக்ஸ்ட் from a point on the ground ஒரு பாயிண்ட் ஒன்று கிரவுண்ட் வைக்கிறேன், ஒரு புள்ளி வைக்கிறேன், which is ஓகேவா 48 மீட்டர் away from the foot of the tower. ஓகேங்களா? இந்த டவருக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 48 மீட்டர் சொல்கிறாங்கப்பா. சரிங்கப்பா? the angle of elevation of the top of the tower is 30 degree. இங்கேருந்து எவ்வளோ டிகிரியில் பார்க்குறான்? 30 டிகிரியில் பார்க்குறான்ப்பா. எவ்வளோ பார்க்குறான்? 30 டிகிரியில் பார்க்குறான். சொல்ல விஷயம் புரியலப்பா. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். டவர்னு கேட்குறாங்க. சரிங்களாப்பா? இவ்வளோ தான் கொஸ்டின். பாருங்கள், டயக்ராம் போட்டேன். ஒரு 7 சம் தான் இருக்குது. 6.2, 6.3, 6.4 இதில் ஒரு 7 சம் தான் இருக்குது. இந்த 7 சம் 2 மார்க் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கன்ஃபார்மாக பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம்ப்பா. சரியாப்பா? பாருங்க, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? சம் போடலாமாப்பா? பாருங்க, ABC ஓகேங்களா? இதுதான் வந்து டவர். அப்போ ஹைட்டு தெரியாது. ஓகேப்பா? பாருங்க, இங்கே வந்துட்டு ஏலாமா? AB be the height of the tower. நான் எடுத்துனா H. ஓகேவா? BC be the distance between ஓகேவா? distance between a point and tower. A point and tower. சிம்பிளாக இருக்குப்பா. ஓகேங்களா? எவ்வளோ? 48 மீட்டர்ஸ். ஓகேடாம்மா? சொல்ல வரீங்களாம்மா? இப்போ யாரை கேட்குறாங்க? எச்சை கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம யாரை எடுத்துக்கலாம்? tan θ எடுத்துக்கலாமா? பாருங்கள், θ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ACB ஈக்குவல் டு 30 டிகிரி. ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் ACB ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ θ ஈக்குவல் 30 டிகிரி. ஓகேவா? அப்போ tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை adjacent side. ஓகேங்களா? tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு தெரியாது, H. adjacent சைடு தெரியும் 48. ஓகேவா? ஸோ tan 30 டிகிரி 1/√3 ஈக்குவல் டு H பை 48. 48 டிவைட் மட்டும் கொடுத்துடலாம்ப்பா. கொடுத்துருங்க. 48/√3 ஈக்குவல் டு H. சரிங்களப்பா? 48 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 × 3/√3 ஈக்குவல் டு H. ஓகேப்பா? இந்த √3 கட் பண்ணிடலாமா? அந்த √3 கட் பண்ணி 3ல் வந்து therefore 3 ஈக்குவல் டு √3 × √3. அப்போ 3ல் வந்து √3 போச்சு அப்படின்னா இன்னும் √3 இருக்குமா? அப்போ H ஈக்குவல் டு 16√3 மீட்டர்ஸ். ஓகேடாம்மா? √3 வேல்யூ கொடுத்தா போடுங்க, √3 வேல்யூ கொடுங்களா அப்படியே போட்டுருங்க. இவ்வளோதான் ஆன்சர். ஓகேடாம்மா? புரிஞ்சிடலாமா? தேங்க்யூ.